இன்னைக்கு என்னமோ காலையிலேருந்தே அம்மா ஞாபகமாகவே இருந்ததுங்க. அம்மா கையால் உளுந்த வடை சாப்பிட்ணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தது. எப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறோமோ அப்போ கண்டிப்பாக இந்த இனிப்பு உளுந்த வடை வந்து செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. சரி நாமளே வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தம்பருப்பை வந்து ஊற வச்சுட்டு கிரைண்டரில் வந்து கூடவே தேங்காய், ஏலக்காய், சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா உளுந்தம்பருப்பை நைஸாக அரைச்சிக்கிட்டேன். தண்ணியில் ஒரு நாள் நனைச்சிட்டு இந்த உளுந்தம்பருப்பு மாவு இருக்கு இல்லைங்களா, நல்லா தட்டி தட்டி வடை மாதிரி செஞ்சுக்கிட்டேங்க. நல்லா சூப்பராக வந்திருந்தது. எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்த வடை வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. நாங்கள் வந்து எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா, இந்த உளுந்த வடையை வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வாழைப்பழம் போட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் புதுசாக கல்யாணம் ஆகி வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த உளுந்த வடை வந்து செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து ஃபுட்டாகவே ஆச்சு. உங்கள் ஊர் பக்கம் வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன ஃபுட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.